மக்களே, மரவள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க வேக வச்சு கொடுத்தா. நம்ம இதை எப்படி குழந்தைங்க சாப்பிட வைக்கிற மாதிரி கொடுக்குறதாங்க பெரிய டாஸ்க்கு. நீங்கள் மரவள்ளிக்கிழங்க ஒரு 4 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது உருளைக்கிழங்கு போய் தோல் உரிக்கிற மாதிரி அதுமாதிரி அழகாக உரித்து சின்ன சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அழகாக தோலை உரிங்க. தோலை உரிச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். என் பொண்ணுக்கு குட்டி குட்டியாக தான் சாப்பிடுவோம், அதெல்லாம் குட்டி குட்டி பீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேங்க. கிழங்குக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். கடை மிளகாத்தூள்லாம் ரொம்ப காரமாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்புங்க, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படியே போட்டு நல்லா பிசைங்க. உங்களுக்கு தண்ணி பற்றினா லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சி வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டுங்க. இதுக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரையை விட சூப்பராக இருக்குங்க. என் பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட அவ்வளோ சாப்பிட மாட்டேன், இது தான் சாப்பிடுவாள். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் அந்த பூண்டை போட்டு நல்லா இந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க. அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மரவள்ளிக்கிழங்கு, அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இன்னும் மொறுன்னு இருக்கும். காலிஃப்ளவர் 65 மாதிரி அந்தளவுக்கு கிரிப்ஸினஸ் வரும். இது நம்ம வீட்டில் வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லோரும் சாப்பிட்லாங்க. ஆனால் கிட்னிஸ் பேஷண்ட்டு, லிவர் பேஷண்ட், அப்புறம் நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது. மற்றவங்க எல்லோரும் வீட்டில் நல்லா சாப்பிட்லாம். வேக வச்சு கொடுத்தா நிச்சயமாக ஒரு வாய் கூட என் பொண்ணு வைக்க மாட்டாள். ஆனால் இப்படி கொடுத்தா அல்டிமேட், ஃபுல்லாக காலி பண்ணிடுவேன். நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது டைம் இதுமாதிரி பண்ணி கொடுப்பேன். நல்லாயிருக்குங்க. இதுமாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.